ஆரீகரமலையா மக்களிக்கும் வீரமனே மேலம்பாடி நேர்மையுள்ள மோலிப்பள்ளியே மோலிப்பள்ளி எல்லை விட்டு எங்க அண்ணாதி எம்மெல்லாம் திரும்பும் அண்ணா அண்ணன் மகாமி கதை அழகுடனே என்பாரு வரும் கணபதியே மக்களிப்பாய வீரமானே வீரமானே கரியதும் மக்களுக்கு நேராமே வீரமானே வீரமானே மக்களுக்கு நேராமே வீரியம் மக்களுக்கு அனுதாமே தாயே நகமலே நகமல தோகமலே தோகமலே நலாட்டோ நபுரம் சொந்தமலே நகமல தோகமலே 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 நலக்கம் சொந்தமலே தாயே பக்தி நல்ல பக்தி பரந்தமலே வர்த்தமானே வரந்த வீரமானே தாயே வீரமலே வீரமல தொங்கிலையே விளையாடு விளையாடு மன்னர்கள் Arga
வச்ச வாத்தியாரே 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 இந்த பிரகாரம் தானே ஏற்றால் எழுதங்கதை கூட்டால் அணி எனதை கூட்டால் எழுதங்கதமானி சரஸ்வதியே குணநாவானே எந்த ஏகலைவானின் நடுச்சபை தனியிலே ஓதி வைத்த என் குருவை ஒரு நாளும் நான் மரகேன் வாடி வைத்த என் குருவை பலனாரே 33 தேவரும் 48 சீசமார்களே எந்த முகம் இருந்தாலே எங்க வீரமலத்தையும் இப்ப இந்த முகம் வந்து முடி வணங்கி தின்றால் எட்டோ உன்னை வரந்தி எல்லோ முன்பாதம் இந்த பிரகாரம் தானே சுவாமி பொன்னி வாழ பெரிய பொன்னியுமே பொன்னியுமே பொன்னி பெருங்குடியார் நத்தம்மாயிரம் பிறவருக்கு நீதியுள்ளார் மேலைக்கு அதிபதியான வேந்தன்குல ராஜமன்னன் குருடைய தருமன் தானே பங்கும் பங்காளியுடைய கொடுமையினால பாதகத்தினாலே எம்பெருமான் துணையோடு மணியந்து ருச்சிகளே மணிக்குழந்தா கவுண்டர் நாட்டிலே வந்து நெல்லியங்கோடன் என்ற பெயரோடு சில காலங்கள் வாழ்ந்து வருகிறார். அப்படி வாழ்ந்து வருகின்ற பொழுது அந்த மணியன் குளிச்சுகிறதானே தொட்டதெல்லாம் துளங்குது வச்சதெல்லாம் விளங்கு தர்மன் வந்து காடு வச்ச நேரம் இப்படி நான் ஒரு வண்ணம் பொழுது ஒரு வேணியமாக வாழ்ந்து வருகிற பொழுது எங்க அன்னக்கொடி தாமரை அருணகிரி விழவாகுதானே அணிப்பென்றவரோடு பூங்காவனத்துக்கு புகழக்க சென்றவர்கள் எங்க அன்னக்கொடி தாமரை தானே பூப்பறிக்க போனவக்க புசோதியானார் நந்தாவனம் போனவக்க நாயகிகள் ஆகின்ற பொழுது எங்க மணிக்குழந்தா கவுண்டர் பெருமாயமான தகவலை அறிந்து அந்த மணியங்குறிச்சியில்தானே தாளம் மனங்குழந்தே மனங்குழந்தை மறைய தாளம் மனங்குழந்தே மனங்குழந்தே சந்தோஷம் பூராச்சார் பூராச்சார் மனங்குழந்தே மனங்குழந்தே தாளம் மனங்குழந்தே மனங்குழந்தே சந்தோஷம் பூராச்சார் போலே இன்பம் மனங்குழந்தே மனங்குழந்தே வாரு இன்பம் மனங்குழந்தே மனங்குழந்தே இருவசங்க பூரான இந்த நாட்டிலே மனங்குழந்தே மனங்குழந்தே இன்பம் மனங்குழந்தே மனங்குழந்தே இருவசங்க பூரான நாட்டிலே இப்படி சந்தோஷமாக பூரணிஞ்சிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அது பின்னே பெருமாகி நம்ம மகதாமலைக்கு தீட்டானது தலைமையில இருக்குது. அப்படி தீட்டோட இருந்தா நாம ஒரு கோயக்குளத்துக்கு போகணும். அதனால இந்த தீட்டானதை கழிக்க வேற மனம் என்ன ஆகையால நீங்க வேற உணவு மலைக்கு அழகிற பங்கும் பங்காளிக போகணும்னு சொல்லி ஆனா இருக்கிறவனுக்கு ஒரு பிறந்தவன் அல்லாதவர்களுக்கு ஒரே பிறந்தவன் கூட்டம் பாச்சலவர் பங்கும் போயிட்டு தகவலை சொல்லலாம். அவங்க வந்து பண்ணா பண்ணட்டு எல்லாத்தையும் தாமரை வச்சிருவ தாய்மனைய நீங்க கவலைப்பட வேண்டாம் என்ன அப்படியா சுவாமி கேட்டவரை ஈஸ்வரனார் ஓட்டவரி எப்படி இந்த பிள்ளைக்கு சீர்கள் செய்ய வேண்டும் அந்த ஆண்டவன் எழுதி இருக்கிறார். உண்மைதான். அதன்படி நடக்கிறது நடக்கட்டுங்க, நாம என்ன செய்ய முடியும் என்று சொல்லி எங்க மன்னவன் தேவி இருபரந்த பேர்கள் தானே முட்டு உன்னே வச்சாரே அம்மா
பெண்ணே பெருமாயி ஒரு சீக்கிரமா பயணமாக இன்னைக்கே நம்ம வாத்தலூர் சென்று தகவலை சொல்ல பங்கும் பங்காளி கிட்ட போய் என்னோட வெத்தம் பிறந்தவங்கிட்ட போய் என்ன சித்தப்ப மக்கள் பெரியப்ப மக்களா இருந்தாலும் இனி அவியதேன்னு இந்த விராட்டுக்காரர் அதனால கண்டிப்பா போய் அவங்கிட்ட சொல்லிட்டே ஆகணும். ஆமாங்க ஏங்க ஒரு சொப்பு தண்ணி ஊத்திட்டு வா போங்க. ரெடியா இருந்தாரு தண்ணி காஞ்சி கிடக்குது போகணும். ஊத்திட்டு வர நான் வாரக்குள்ள வந்துடாதீங்க முதுகெல்லாம் தேய்ச்சி விடணும். அப்படியா சரி சரி தேய்க்கணும் இன்னைக்கு தேய்க்கிறாங்க. அதனால போங்க டக்குன்னு தண்ணி வாரு வந்துட்டாங்க. அப்ப வரைக்கும் வந்த கவுண்டர் தானே அந்த மணியங்குறிச்சி மலைகிறானே சுட்டு பல்வேறக்கி பகவான பக்தி ஒன்று சுட்டு பல்வேறக்கி பகவான பக்தி கொண்டு சுட்டு பல்வேறக்கி சூரியன பக்தி ஒன்று சுட்டு பல்வேறக்கி சூரியன பக்தி கொண்டு குளிச்சு தரமுழுகி குங்கும பொட்டு வச்சு குளிச்சு தரமுழுகி குங்கும பொட்டு வச்சு தலை குளிச்சு பன்னீரமா பொட்டு வச்சு மறி குழந்தை பொட்டு வச்ச நீராடி நீர் ஒழுங்கு நீதியுள்ள காலான சாமிதானே சோமந்து கொஞ்சகத்தை சோமந்துண்டான தோழரேகத்தை எங்க வைக்கொண்டாக்க பயணமானார் அது பெண்ணே பெருமாயி ஏங்க மொண்டில நான் ரெடி நீ ரெடியா இல்ல வண்டி வந்தாச்சுங்களா வண்டி வேணும் வண்டி ரெடியா இருக்குது பெண்ணே நீங்க மட்டும் ரெடியான சரி சீக்கிரம் போலாம் அந்த மெத்தையெல்லாம் பார்த்து நல்லா போடுங்க பழசு வர்த்தைகளை போடுறாரு அப்படி வண்டிக்கு மெத்தையை போடலீங்கன்னா போக போக நீங்க போற வேகத்துக்கு இல்ல அடுப்பு கழிக்கும். அதனால தூங்க பார்த்தாலும் போடுறதுல நான் வந்துட்டேன் ஒரே சீக்கிரம் முழுமுளைக்கு சித்தரிக்கா நாளிகை உருட்டி முழுமுளைக்கு ஒரு நிமிஷத்துல நான் ரெடி ஆகி வந்துடுறோம்னு சொல்லி அது ஓனதானே எங்க கவனிச்சு பெருமாயம்மா அவர்கள் அந்த தண்ணீர் சாவடியிலே சென்று அப்ப குளிச்சுட்டு தானே சொல்றேன் யோசனை ஒண்ணு இவ்வளவு காலக்கணக்கு இருப்பான் நானும் சொல்லி எதிர்பார்ப்பாங்க. ஆமா அப்படின்னு இந்த கோமண மஞ்சள் எங்க கோபுர மஞ்சள் ஆமா நமக்கு அவசரத்துல கோபுர மஞ்சள் பூசி தனி வாக்கலைன்னா பொம்பளைக்கு அர்த்தம் போற பிரியத்துல மஞ்சள் பூசி தண்ணி வாக்கணும் வைக்கலைன்னா பொம்பளைக்கு அழகில்லை அதனால இருந்து சீக்கிரம் வந்த பார்த்தா மஞ்சள் பூசிட்டு இருக்கிற அப்படித்தானே பெருமாயம்மா குளிச்சுட்டு சரி ஆனா பிறந்தவன் வீட்டுக்கு போறோம் ஆமா நல்ல செய்தியோட அது தக்க வழியா போக வேணும்னு பட்டக்கால சூடுத்தி பருநகையே மேல நஞ்சி பட்டக்கால சூடுத்தி பருநகையே மேல நஞ்சி சிறைகால சூடுத்தி கண்ணேகன் மணியே திருநகைய மேல நஞ்சார் ஒன்னே ஒன் மணியே பட்டக்கால சூடுத்தி பருநகையே மேலானிந்த பட்டக்கால சூடுத்தி பருநகையே மேலானிந்தார் சில கால சூடத்தி கட்டழகி அந்த திருநகைய மேலானிந்தார் குங்கும பொட்டழகி அங்கே திருநகைய மேலானிந்தார் குங்கும பொட்டழகி பாரி மயில் முடிந்து வலது ஊரம் கொண்டை போட்டு பாரி மயில் முடிந்து வலது ஊரம் கொண்டை போட்டு ஒவ்வொரு கூந்தரிச்சு கண்ணேகன் மணியே வேறு முடிஞ்சார் ஒன்னே ஒன் மணியே வாரி மயில் முடிந்து வலது ஊரம் கொண்டை இட்டு வாரி மயில் முடிந்து வலது ஊரம் கொண்டை இட்டு எதிமாயோட கட்டழகி அந்த என்னவன கொண்டை இட்டார் குங்கும பொட்டழகி ஏனுங்க போய் நான் ரெடிங்க ஒரே அவசரம் சொல்றேன் ரெடி ரெடினா அவசரமா போயிடுங்களா இருங்க 24 மொட்டு வைக்க மறந்துட்டேன் பொட்டு வச்சா வச்ச வரைக்கும் போகுது ஆமா பொட்டு அந்த
அதான் சொன்னேன் ஆஹா. விட்டு போட்டு கேக்குது நாங்க சவுட்டு போல பொம்பளையா பிறந்தா பொட்டு பூ இல்லாம இருக்க முடியுமா அது எப்படி இருக்க முடியும் நான் எப்பவுமே 2 ஒட்டு பக்கம் மேல ஒண்ணு கேளும் பாரு பட்டுவார் எப்படின்னு உனக்கே இப்ப பொறாமையா இருக்கு அதான் எங்க உறவோட போகையில அப்படின்னு இப்படி அலங்காரங்கள் செய்து கொண்டு ஆமா பிறந்தவனோட்டுக்கு போகையில அப்புறம் நாம என்னைக்குமே செத்தா பிறந்தவனோட்டுக்கு போகணும்னா ஈசன கையும் வெங்கையுமா போனா நல்லாதான் இருக்கு நல்லாவா இருக்குது அப்படி இல்லை அது எப்படி நல்லா இருக்கு அதுக்கு தக்கபடியான மாவு பலகாரங்களை எல்லாம் தயார் செய்து கொண்டும் அந்த மொட்டி வண்டிகளை ஏறி வாங்க மண்ணா போலாம் என்று வாங்க மண்ணா போலாம் வாங்க மண்ணா போலாம் அங்கேயும் வேதரே வாங்க மண்ணா போலாம் என்று வாங்க மண்ணா போலாம் என்று வாங்க மண்ணா போலாம் என்று அங்கோ இருவாருமே இருவாருமே எங்க பங்கும் பங்காளிக்க 12 ஏக்கர்காரரும் இந்த விநாயகர் கோயில்ல வந்து உட்கார்ந்துட்டு காட்டுல பாலை கறந்துட்டு வந்துட்டு மலை சாப்பாடு சாப்பிட்டு தான் போவாங்க. அப்படி உட்கார்ந்து வந்து விளக்கிட்டு நான் கோயில்ல உட்கார்ந்துருந்தேன். சரி நீ வண்டி வரத பார்த்து பேசிக்கிறாங்க. வரிசையா வண்டி வருது. ஆமா என்னமோ சலக்கு சவுண்ட் கேக்குது. சலக்கு சலக்குன்னு காமாட கேக்குது. ஆமா பாரு சலக்கு சலக்குன்னு கேக்குது. என்னன்னா இது வண்டி கண்ணா ஆமா வேற வெங்காய வேற பக்கம் போறது என்ன? ஏய் வந்தா நம்ம வீட்டுக்கு தான் வரணும். ஆமா வேற எங்க போக? அதானே கேட்டேன். அந்த நேரத்துல வண்டி கொண்டு வந்ததாரே நிறுத்தி மாளிகை முன்னாலே நிறுத்தி விட்டு 22 பேர் இருந்தானே சாமி எனக்கு வண்டி விட்டு வண்டி விட்டு கீழே இறங்கி கீழே இறங்கி கீழே இறங்கி கீழே இறங்கி அங்கோ
கீழே ரங்கி கீழே ரங்கி ரங்கி கீழே ரங்கி வாராங்கோ இருவா உண்மை இருவர் உண்மையா அந்த மண்ணே வேணும் நடத்தி சாமி மங்கே வேணும் பின்னாரந்து மங்கே வேணும் ஏங்க என்ன 1000 பேர் இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஆமா தலையர் கீழே வாழ ஆடக்கூடாது சொல்லுவேன் உதட்டுக்கு மேல பண்ணு அந்த புருஷனுக்கு மேல பொண்டாட்டி வந்தா குடும்பம் விளங்காது அதனால நான் புருஷன் எதுக்கு முன்னால ஓட்டுனா பின்னால போலாம் போகும் என்று போகும்போது அப்ப பார்த்தோட பங்கு பங்காளிய பார்த்தாங்க அதான் வரை குழந்தாக்க வந்து ரூபாயமாக உழைச்சு வராங்கன்னு சொல்லு ஏனுங்க அத்தை ஏனுங்க மாமா பரவாவாக என்று சொல்லி வச்சு என்று சொல்லி இருவராங்க என்று சொல்லி இன்பம் மூட என்று சொல்லி இன்பமுடன் மண்ணேலத்து அது பொன்னேலத்தான் மண்ணெடுத்தே திண்ணையே பொன்னெடுத்தே பாடிருச்சு உட்காருங்க என்று சொல்லி உபசாரமே செய்தாங்க என்று சொல்லி உபசாரமே செய்தாரே எனக்கு மாமா அந்த கோர் கோர் வாங்க கோர் வாங்க வேவனை நம்மளால எங்க போயிட்டாங்க ஐயரமாலம் இருக்கிறாங்க சரி சரி உட்காரும்போது பங்காளிக்கு அவனுடைய கவனிச்சிக்க பார்த்தாங்க நங்கையா வந்து அப்படி அவைகளுக்கு தக்கபடியான செய்யணும் அப்பத்தானே 2 பேர்களுக்கு அந்த மண்ணேரத்தும் திண்ணையிலே சாமி பொன்னேரத்தும் வாய் வீரித்து ஆனா எழுதி ஒரு திண்ணை ஈரே வரணும் ஒரு கையிலே வாய் விரித்து உட்கார சொன்னா சரி வாங்க சரி என்று சொல்லித்தாரை உட்கார்ந்த உடனே அவர்களுக்கு தக்கபடியானவர்கள் செய்ய வேணும்னு அப்ப தண்ணியானதான கொண்டு வந்து இந்த தண்ணி கூடி தண்ணி குடிங்க ரொம்ப வெயிலே அடிக்கலினாலும் பாருங்க என்ன உட்காரணும் இப்படி ஒழுக்கிட்டு வந்திருக்கிறீங்க குடிக்கிறோம் என்று வரிக்குழந்தாக்க என்று பெருமாயமாக வச்சுதானே
வந்தி பாடும் போடியாகந்தி வந்தீரே அப்படி தாகவடையாரி அப்ப ஆசாரம் தாவடியில யாவரும் அமர்ந்திருக்கிறாங்க. அப்புறம் எதுல மாப்பிள்ளை மாப்பிள்ளை ஓ ஏனுங்க மாப்பிள்ள அப்புறம் எல்லாம் சவுக்கியம் தேரும் எல்லாம் சௌக்கியமா தான் இருக்கிறவங்க. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம். பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. நம்ம ஊர்ல வளவாரியெல்லாம் தேவலிங்களா? தேவையில்லைங்க. பேசிருக்கிறீங்க. நாங்கெல்லாம் சவுக்கியம், நீங்க சாவகிக்கு நல்லா நல்லா இருக்கிறவங்க, சௌக்கியமா இருக்கிறவங்க. அத்தைக்கும் மாமனுக்கு எப்பவும் தமாசுதே. ஆமா வந்தாலே அதெல்லாம் எந்த குறையும் இல்லை, நல்லா இருக்கிறோம். ஆனா என்னமோ தெரியல இவ்வளவு மனமாரிலாம் தேவலீங்களா? ஊர்ல எக்கச்சக்கமா மழை பெய்ஞ்சிருக்குது. எக்கச்சக்கமா? ஆமா ஆமா ஆமா. எங்களுக்கும் அப்படி தேவலாம். என்ன எங்களுடைய நீதி நேர்மையும் எங்களுக்கு சின்ன காரியமா அத்தமத்த அதிகாரம் வந்தாளிக்கு சொன்னா எங்க அத்தமத்துவம் அதிகாரம் சுடுகஞ்சி நாய் குடிக்காது. சுடுகஞ்சி எதுக்கு நாய் குடிக்குதுன்னு கேக்குறேன். எந்த நாயும் குடிக்காது. எங்க அதிகாரம் அப்படி அதிகாரம் அப்பேற்பட்ட அதிகாரம். மிக்க சந்தோஷம். பாருங்க மாப்பிள்ள என்ன வெள்ளாம விளைச்சது எங்கள் எல்லாம் வந்து பாருங்க, வாழைகளும் கரும்புகளும் தென்னைகள் போட்டிருக்கிறோம். அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. மஞ்சள் மஞ்சளானது கடை வச்சிருக்குது. பிரம்மாண்டமான விழாமைகள் இருக்குது. அப்படியா? கரும்பு தோட்டம், வாழைத்தோட்டம், மஞ்சள் ஆனது ஓட்டு, வயல் கட்டை இருக்குது. எல்லாம் எந்த குறையும் இல்லைங்க. போங்க மாப்பிள்ள, இதெல்லாம் இன்னொரு பொழப்பு. பொழப்பு ஓட்டுறவன் கணக்கு பார்த்தா உழைக்காத தடியும் கூட மிச்சம் அது மாதிரி இன்னைக்கு வெள்ளாம விளைச்சல் தானியம் வாங்கி ஏற்கூலி கொடுத்து அல்லது காடு கரைகளை விதப்பு செய்து அதெல்லாம் அறுவடைகளை செஞ்சு பார்த்தா கடைசியில மிச்சம் ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணும் இல்லை. இப்படியே எந்த வெள்ளாம பண்ணனாலும் சரிங்க, நாம போய் ஒரு பொருளை வாங்கணும்னா அப்படியே படப்படன்னு எழுதுங்க மேல என்னங்க விலைவாசி. விலைவாசி. ஆனா நம்ம பொருளை விற்கிற அன்னைக்கு பார்த்தா சும்மா கேட்கறான். ஆமா ஆமா எல்லாமே இப்படியே வந்து 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 ஆமாங்க. நாங்களும் பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு சரிங்க, எந்த முட்டுவிலையும் போடாம, எந்த முட்டுவிலையும் எந்த வெள்ளாம ஒன்னாலும் தண்ணி எட்டாம, சரிங்க, அதுக்கு உப்பு உடம்பு கொண்டு போடாம நானே விளையிற வெள்ளாம வைக்கணுமா? என்ன வெள்ளாம எப்படி வச்சிருக்கிறீங்க? உரம் போட வேண்டியது இல்ல, தண்ணி கட்ட வேண்டியது இல்ல, அவன் எந்த வேலையும் கிடையாது மாப்பிள்ள. அப்படியே வெண்ணாங்கோயில போய் காலமே ஊத்தி ஒரு காலை போட்டு உட்காந்துக்கிட்டா அங்க வருவாங்க, நம்மள தொலைவின்னு பணம் கொடுத்துருக்கோம். எதுக்குங்க அப்படி ஒரு வேலை பண்ணிருக்கிறீங்க? அப்படி என்ன வேலை பண்ணிக்கிறீங்க காட்டுல? அப்படி கேளுங்க, நறுக்கு நினைச்சா அப்புறம் ஓய், அதாவது பார்த்தவங்க அப்படி பாக்குற போது இந்த வெள்ளாமையெல்லாம் நீ மேல வேண்டாமல உடனே வேடிக்கையா கிடந்தது கொண்டாந்து போட்டேன். ஊருக்கு காடு ஊர வேலி முள்ளு, ஊர வேலி முள்ள வச்சு அடிச்சுட்டு எக்கச்சக்கம் ஒரு ஆள் போறதுக்கு வேலி முள்ள வச்சிருக்கிறீங்க. இதான் உங்க காட்டுல வெள்ளாம? ஆமா. அதுக்கு தண்ணி கட்டணுமா? தண்ணி வேண்டியது இல்லை, மழை வேண்டியது. ஆமா. அப்புறம் உப்பு வரம் போடணுமா? போய் காசு கொடுத்து வாங்கி போட வேண்டியது. ஏன் எல்லாம் ஊருச்சேனம் போட்டுருவாங்க. ஊருக்கார வரம் போட்டுருவாங்களா? பாத்தவர் பங்காளி என்னைக்கு கோளாறுகாரன் கெட்டிக்காருவாங்க. அப்படி பெருசாகிற போது என்ன கரிச்சுடுறதுக்கு வேணும், விரவுக்கு வேணும், அப்படின்னு அதை வெட்டுறதுக்கு வியாபாரி நம்மளை தொடாவிக்கிட்டு வருவாங்க. நம்ம உட்கார்ந்த கடையிலேயே காசை வாங்கி எண்ணி பார்த்துட்டு கொண்டே உள்ள போட்டு வெப்ப போட்டிக்குவோம். அதுலயே வர இனிமேல் இந்த கஷ்டப்படுற வேலையே ஆகாது பார்த்துக்க. நீங்களும் உங்களுக்கு கொண்டு வச்சு அடிச்சிருங்க வேலைக்குள்ள. அப்ப பாக்காம வந்த காரியம் என்னன்னா, வந்த காரியம் ஆடாத கூத்த ஆடுனாலும் தாண்டவத்தோனே காரியத்துல கண்மையில நாங்க உங்களை நாடி வந்திருக்கிறோமா? சும்மா வருவோமா? சரிங்க மாப்பிள, அதுல பாருங்க, வாத்தலூர் பங்கும் பங்காளியோ நீங்க 12 மீட்டர்காரர் இருக்கிறீங்க. ஆமா, நாங்க மணியங்குறிச்சி ஆளக்கூடிய வரிக்குழந்தா கொண்டுடைய இடத்துல நாங்க 1 மீட்டர்காரர் இருக்கிறோம். எங்க பசங்க 2 பேர் இருக்கிறாங்க. ஆமா ஆமா, உங்களுக்கு தான் வேற வேலையிலேயே போச்சு.
அன்னைக்கு அவக்கிற வேலையே கிடையாது மாப்பிள சரிங்க. அதுலயும் வேக்கானதான் பாத்துங்களேன். ஆமா. நாட்டுல பூரா வெள்ளமா பூரா வேலைக்குள்ள போச்சு, வேற வேலை இல்ல. அதனால உங்களுக்கு இப்படி தொட்டில் அவக்காம இருக்குது. எங்களது காடு கலைக்கு நிக்கிற நேரம் இல்லைங்க மாப்பிள. ஆனா எங்க மகன் தாமரை. ஆமா, எங்க மகன் தாமரைங்க. சரிங்க. அப்படி வளர்ந்து வந்து எங்க மகவாருங்க மாப்பிள பெரிய மனசி ஆயிட்டா. ஓ, கோடி மட்டும் வைக்க 5 கோடி பார்க்கலாம். ஒரு புள்ளைன்னு உறந்தா சிறுசு வெறுசதே ஆகும். ஆமா, அப்படி பெருசான அப்புறம் அது வயசுக்கு வருங்க. நல்லா போச்சு. அதனால ஏதோ நீங்க தானே மிராசுக்காரர். ஆமா ஆமா, உங்க அண்ணன் குளத்தா இருந்தாரு, முகமத்தாக மனசு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் காலாகாதி அடைஞ்சு போனாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் இருந்தது. ஒரே பையன். அந்த பையன் இருக்கிறானா இல்ல போனானா ஒன்னும் தகவல் தெரியல. நீங்க தான் அன்னைக்கு கூட்டிட்டு வந்த நானாச்சு காப்பாத்தி பேசுற சொன்னீங்க. ஆணையவே காணமங்க. நல்லா காப்பாத்தி நம்மளுக்கு வேண்டாத நாயம். எங்க மக சீரு தாமரைக்கு சீரு பண்றதுக்கு நீங்க தான் உண்மைக்காரர் மிராசுக்காரரு. ஆமா ஆமா. அதனால இங்க மாப்பிள இந்த வந்து கலந்த ஒரு முடிவெடுத்துட்டு அப்புறம் ஏற்பாடு பண்ணலாம்னு இருக்கிறோம். அப்படியா? மாத்தளவு பங்காளிக்கும் நீங்க என்ன சொல்றீங்க? நானுங்க அப்படி கேளு. சீரா வைக்கலாமா இல்ல பின்ன போற ஒரு 6 மாசம் கழிச்சு வைக்கலாமா என்பதை நீங்க எல்லாம் கலந்து முடிவு பண்ணி சொன்னீங்களா? சரிங்க மாப்பிள. மாப்பிள ஓய், என்ன 1000 பேர் இருந்தாலும் எங்களை 12 இருங்க இருங்க. தும்பிங்க தம்பி கேட்டு சொல்றேன். டேய் தம்பி. ஓ நாசிப்பேன். ஏண்டா? ஆமா, மாப்பிள வந்து நம்ம சீர் வைக்கணும்னு சொல்றாரு. அப்புறம் நாம அதுக்கு சரின்னு சொல்லலாமா? 70,000 தாண்டி போச்சு. 10 வேலை சும்மா போக முடியுமா? எப்படி போற சும்மா போறது மாதிரி கிடக்குதுடா. கவரிங் நகை வாங்கிட்டு போய் போட்டா சொல்ல ஓட்டுறோம் போலீஸ்காரர் தெரிஞ்சதுன்னா பிடிக்கிறான். நேரமே வந்தாலும் சொல்லிடலாம். சொல்லிட்டு நேரமே வந்தோம்னாலும் நம்மள கேக்குறாங்க. எப்ப வைக்கலாம்? உடனே வைக்கலாமா பின்ன போற வைக்கலாமா? நீங்க தான் மிராசுக்காரர், நீங்க தான் உண்மைக்காரர். எல்லாத்துக்கும் நீங்க எல்லாம் கலந்து ஒரு முடிவு பண்ணி சொன்னீங்கன்னா அதன் பிரகாரம் பண்ணி போட்டாங்க மாப்பிள. எல்லாத்துக்கும் மூத்தவரு இவரைத்தான் கேட்டுக்கோணும். எல்லாமே எதா இருந்தாலும். ஓஹோ, பண்ணி என்ன போடுறேன். ஓ, அந்த இடத்துல வளர்ந்து போச்சு. ஆமா. ஓ, குடிக்கிறது போனாச்சு. ஆமா. ஓஹோ, வேற அப்படி ஓடுது. இன்னும் இருக்க பாருங்க மாப்பிள்ளை. சரி, 12 வீட்டுக்காரர் நாங்க இருக்கிற ஒரே ஒரு ஒட்ட புள்ளங்க. பொட்ட புள்ள. ஒரே ஒரு பொட்ட புள்ளம் பொழுது அதுக்கு இப்படி தலை நாள்ல நீங்க இப்படி ஒரு சீர் பண்ணணும்னு சொல்லும் போது எது தள்ளி போட்டுக்கிட்டு பின்ன போறவனு அதான் கேட்டேன். உடனே வச்சு எல்லாமே மாப்பிள எங்களுக்கு அப்படி எல்லாமே போச்சு. இதுதானே மாப்பிள பெரிய இடம்ங்கிறது. வாத்தலூர் வந்து பங்காளிக்கு உண்டு அத்தமத்த அதிகாரம் என்ன காரியம் என்ன அவ்வாறு சொன்ன இவர் உடனே வச்சிடலாம்னு. மாப்பிள ஓ, உங்களுக்கு எப்படி யோசனை எப்ப வச்சுக்கலாம்னு இருக்குது? நீங்க சொன்னீங்கன்னா சரி, இதே மாசத்துல நாளை பாத்துடலாம். மாப்பிள ஓ, எங்களுக்கு அதை பத்தி கிடையாது. நாங்களே எதிர்பார்த்துக்கிட்டு தம்பி என்னது இல்லாம இருக்குது. என்ன இல்லாம இருக்குது? 12 வீட்டுலயும் நம்மளதான் அரிசியும் பருப்பு அள்ளி வச்சாப்புல நிறைய இருக்கு. இன்னமே தொட்டதா வைக்காம இருக்குது. ஆமா, பங்காளிகளுக்கு வேற வேலையிலே போச்சுறோம். அப்ப நம்மளுக்கு பெரிய கிடக்குது. சரி, போய் சீரெல்லாம் பண்ணினா நம்ம 6 பையனை கட்டிக்கிறேன். 2 பையனை கட்ட வேண்டாம். ஆமா, சீர் பண்ணி 2 பையனை தான் கட்டுவோம். இப்பத்தேண்டா சொன்னேன் எல்லாரும் 10 ஜவையறி சொல்லு. இப்பத்தே எல்லாருக்கும் மூத்தவையும் நீங்க வாட்டு சொன்னா சரின்னு வந்து போனா உனக்குன்னு இப்ப இனிமே 80 பையனை கட்டணும். நான் பாட்டு சொன்னா தேண்டா நீங்க செய்யணும். எல்லாத்துக்கும் மூத்தவன். சரி, அது அப்புறம் பேசிக்கலாம். சரி சரி, பண்ணிடலாம். சொல்லிடலாம்ல? சொல்லு. ஏழுங்க நாங்க ரெடி. நாளைக்கே வச்சாலுங்க, நாளானிக்கு வச்சாலும் சரி, நீங்க எப்ப வச்சாலும் சரி, அதுக்கு நாங்க ரெடி. அப்படிங்களா மாப்பிள? நீங்க நாளை குறிச்சுட்டு தேதியை வந்து சொல்லுங்க. சரிங்க மாப்பிள. ஏத்திடுற சீர் செய்யலாம்.
பிரமாதம் போங்க. என்னைக்குமே வங்காளிக்க துணிஞ்சாங்கன்னா வெள்ள துணிஞ்சாப்பதான் இருப்பீங்க. மாப்பிள நாங்க எங்க ஊர்ல போய் சோசியரை கூப்பிட்டு நேரங்காலங்கிறாங்க பார்த்து ஒரு தகவலை சொல்லி வர்றோம். நாங்களே வாரம் நேரம் நடந்து சொல்றோம் இல்லையா? இங்க ஏன் ஒரு தேதி பாருங்க ஓசிகார கூப்பிட்டு நீங்க உங்க உலகி சீர் பண்றது. ஆமா, எங்களுடைய சம்மதம் உங்களுக்கு தேவை. மிக்க சந்தோஷம். எங்களுக்கெல்லாம் சம்மதம். நீங்க தேதி எல்லாம் பார்த்து வச்சுட்டு சரி தகவலை கொடுங்க. நாங்க கொண்டாந்துறோம் சேரு வரிசையில. மாப்பிள சரி போயிட்டு வாரமுங்க. போயிட்டு வா சாப்பிட்டு போலாம். சாப்பிட்டு போலாம். ஓ இருந்து விருந்தாடி போலாம்ங்கிறீங்க. சாப்பிட்டு போல இருந்தோம். மிக்க சந்தோஷம். அப்படி என்ன சரி அப்பதான் வீடுங்கிற சாப்பாடுகள் எல்லாம் செய்யுது. அப்ப சாப்பாடுகள் தானே படைத்தார். அப்ப 22 பேர்களும் சரி அந்த பங்காளிகளுடைய வீட்டுல தானே. ஆமா கலங்கொன்னும் கையரம்பியே கையரம்பியே தப்பிட்டே அப்போ அரியே தங்க ஒன்று கையாளம்பியே கையாளம்பியே அம்பிவதியாரி அவதியாரி நேரம் ஊரானந்தே நம்பி ஊரானந்தே உண்டு வாதியாரியே அவதியாரி சாமி அன்னோரு நேரம் புராணந்தா புராணந்தா போடணும். சட்டத்திலே கொண்டு வந்து வைக்க சரி அப்ப வெத்தலை வாக்குக போட்டுட்டு காப்போடம் தரித்து போயிட்டு வரவனு சந்தோஷப்பட்டு. ஆமா புறப்படுறவங்க போயிட்டு வாங்க. அப்பா மறிக்குழந்தாக்க ஒன்று வெறுமாயமாக செய்தானே தன்னுடைய வீடு அடித்தாமி மணியங்குறிச்சி மாளிகைக்கு வந்தார். அப்படி வண்டி வெட்டி இறங்கி அந்த மாளிகைக்குள்ளே வருகின்ற பொழுது மக்கமார் சிவக்குழந்தாக்க ஒன்று மலைக்குழந்தாக்க ஒன்று வந்தாங்க. ஐயா போன காரியம் என்ன ஆச்சு என்று விசாரிக்கின்ற பொழுது சாமி பார்த்தவங்க போய் தகவலை சொன்ன பங்கும் பங்காளி கிட்டேன். பங்கும் பங்காளிக்கு ஒன்று சொல்லிடுறாங்க. இதுக்கு எதுக்காக நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க? ஒரு சீக்கிரமா நாளை குறிச்சிட்டு தகவலை சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. ஒரு கோயக்குளத்துக்கு போறீங்க, நீங்களும் ஒரு மணிகத்தை கொள்ள வரலாம். அதனால ஏன் தீவிர கொடுத்த சொல்லிக்கிறாங்க மக்களே. சரி நான் ஒரு சீக்கிரமா ஜோசிகாரன் வர சொல்லிக்கிறானா பார்த்து ஆமா இந்த விழாவை எப்ப வச்சுக்கிறதுன்னு தேதி வைக்கணும். அடுத்தபடியாக ஒருமுறை இஃப்தார் முதல் அனைவர்களுக்கு ஓலைகளை அனுப்பணும் வேணும். ஆனால் வந்த ஒருமுறை இஃப்தார்களுக்கு சரி சாப்பாடு போஷன்கள் செய்து போடுவதற்காக சமையல்காரர் வரவழைக்கணும். யாராரு தேவையெல்லாம் வரவழைச்சு நல்ல முறையில் வழி போடணும். பண்ணி போடலாம் போய் உடனே அப்ப மலைக்குழந்தாக்க ஒன்றுதானே வெள்ள வெள்ள சேவன் விதமான மந்திரியை கூப்பிட்டு அப்பா வெள்ள வெள்ள சேவகா ஒரு சீக்கிரமாக தெக்கத்திரவு நேரோடு மீதிகளை சென்று நம்ம ஜோசிகார கையோட கூட்டிட்டு வா. அரமல ஜோசியரை சரி அதான் வர போய் வரேன் சாமி. தெக்கு தேரே ரெடியல்லோ கண்ணே ரெடியல்லா
சாமி சோசியர் வீடு வேடி சொலுசுடனே என்னங்க ஆத்துல எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிற ஆத்திரைக்கிறா அண்ணான்னு பண்றதா இன்னைக்கு பண்ணிட்டு ஆத்திர என்ன பண்ணுவா எங்க போனா மகன் போலக்கல்ல அவனுங்களா அவன் எங்கேயாவது விளையாட போயிருப்பானோ மட்டையடிக்கு போனாலும் போயிருப்பான் ஓ பந்தாட போயிட்டானோ போயிட்டு போறேன் வீட்டுல ஆறு பிள்ளைகளோ நாம தான் இருக்கிறோம் வீட்டுல ஆறு இருப்பாங்க நம்ம வீட்டுல நாம தான் இருப்போம் பக்கத்து வீட்டுக்காரர் பாருக்குள்ள வேலை புள்ள அத்த மகளே தொடலாமா வெக்கமிட்டு பேசலாமா நாம வெக்கமிட்டு பேசலாமா கட்டிலுக்கு பக்கமா போகலாமா கண்ணத்தோடு கண்ணாமிட்டு பேசலாமா நாம கண்ணத்தோடு கண்ணாமிட்டு பேசலாமா அது காலம் கடந்து போச்சு கண்ணா காலம் கடந்து போச்சு என்ன தெரியும் கலவை தும்ப தெரியும் வயதோளுக்கு மேல வளர்ந்தவனை வச்சுக்கிட்டு தொடு தெரியா என்னமோ இன்னைக்கு வந்துட்டா மட்டையான போன கொடுக்கணும் டேய் அம்மான்னு கூப்பிடு இல்லைன்னா இப்படின்னு கூப்பிடு ஏய் குருகுலம் இது ஐயருடைய ஆத்துல மகன் வந்து எப்படி கூப்பிடணும் நம்ம அப்பாவை பயம் பார்த்து இந்த மாதிரி போறோம் இல்லைன்னா பழனி அடிவாரத்துக்கு போயிடணும் பாத்துக்க ஆமா ஐயோ சாமி ஏண்டா நான் உன்னைய வள்ளிக்குடம் போக சொன்னேன் ஏன் நீ வள்ளிக்குடம் போக இங்க என்ன பண்ற கல்யாணம் மூச்சு வச்சுக்கினா தான் போகணும் ஆனா கல்யாணம் முடிச்சா நீ பொண்டாட்டி வீட்டுக்கு போயிருவ பிறகு வலிக்க போவ நீ எனக்கு கல்யாணம் மூச்சு வைக்க கல்யாணமா ஆமா ஏடா அம்பி அம்பி கல்யாணம் முடிச்சு நீ என்ன பண்ணுவ நான் கல்யாணம் மூச்சு என்ன பண்ணுவ எல்லாம் என்ன பண்றாங்களோ நானும் பண்ணுவேன் என்ன நானும் பண்ணுவேன் இது என்ன எல்லாம் இப்படி கல்யாணம் மூச்சு சோடியா போறாங்க ஆமா சோடியா நானும் ஒரு சுசுக்கி வாங்கி உட்கார வச்சு நானும் சுசுக்கில போவேன் சுசுக்கில போவேன் ஓஹோ நிரப்பதான் பொழப்பு கிடைக்குது எனக்கு கல்யாணம் மூச்சு வைக்க ஏண்டா இப்படி வந்து சொல்றேன் நீங்க கல்யாணம் மூச்சு வேணும் உனக்கு காரணம் பொண்ணு கொடுப்பாங்க பொண்ணு பாத்துட்டியா கொண்டியா ஏண்டா நான் பையன் சின்ன பையன் இருந்தேன் பொண்ணு எங்கடா இருக்குது 1000 பேர் ரோட்ல போறாங்க உள்ளயா உள்ள எங்கடா பொண்ணு இருக்குது உள்ள எங்க இருக்குது பள்ளிக்கூடம் போறது இல்ல ஒரு சம்பரதாயம் ஒண்ணு அம்மா என்ன பண்ற பண்றியா குத்தி சொல்ல எப்ப சக்தியோட நேர காலம் தெரியாம காஞ்ச மாடு கம்பர் விழுந்தாப்பல இவன் எந்த நேரத்துல பிறந்தானோ அப்ப பிற நம்ம ஊடு எந்த மண்ணா இருந்ததுங்க நம்ம ஊடு முதல்ல வடக்கு மண்ணா இருந்தது இப்ப இவன் பிறந்தே பெருசு ஆக நம்ம ஊடு வடக்கு திரும்பி வடக்கு வாசு ஊடு இப்ப கிழக்கு வாசு ஊடாயிரம் 3 வாரம் ஆயிடுச்சு உன்னை இருக்கு உடனே எங்க திரும்ப போகணும் அரைக்கொண்டு அழகாரியோ பார்த்தேன் ஏதோ கொண்டாட்டியோட பேசி கேட்டு முடிச்சுக்கிட்டு இருந்தேன் இவனா வந்து உழவு வளைக்கு ஓன உட்காரேன் வச்சுக்கீங்க ஆமா ஆனா சாமி கோயில் இருக்கு போ சாமி உங்கள்தான் ஜோசியார் என்ன பின்னால இருக்குது அவர் நேரம் அந்த மாதிரி சார் போ சாமிங்களா அடுத்த வருஷம் கும்பாவாசமான பாத்துக்கலாங்க அடுத்த இப்ப போடா சாமி ஜோசியாரே ஓ நம்மளதான் கூப்பிடுற ஜோசியாரே ஆமா 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 என்ன போய் பாருங்க சத்தே ஓகே என்னங்க நான் போய் பாட்டு நீ உள்ளே நீங்க தான் போய் நீ வெளிய வந்தா நான் உள்ளே நான் வாருக்கு இல்லைங்க பார் அடுப்புல இருக்கு உள்ள கால் நீங்க சாமி நீங்க ஜோசியாரா நம்பி யார் 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 இது ஜோசியாரே பார்த்தா எப்படி தெரியும் அரே ஆம்புலன்ஸ் பண்ணி விட்டுறாத சாமி பார்த்தா எப்படி தெரியுது ஜோசியார் நீங்க தானங்க அப்புறம்
சரிங்க ஏ, மணியும் குறிச்சி ஏய். மணியும் குறிச்சிங்க நல்லா 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 இரு. நல்லா இருக்கு ஏண்டா நம்ம ஆத்துக்கு முன்னால வந்து ஏன் இப்படி ஓட வேலை வந்தாப்புல திருன்னு தெரியற யாரு நீ உனக்கு என்ன வேணும் என்ன ஜோலியா வந்திருக்கிற யார் பாடி முதல்ல சாமி ஏ, நான் வந்து நீ மணி யாரப்பா நான் வந்து சேவைங்க அபிஷ்டு அந்த போ அங்க போய் நின்று போட்டி பையன் ஆத்துக்குள்ள வர்ற மாதிரி பரவராஸ்கள் அண்டா இங்க இல்ல இப்ப பேசு நானே ஏ, மணியும் குறிச்சி இருந்து வரேங்க சரி வா சேவைங்க இந்த தோட்டி பையன் தானா ஆமா அபிஷ்டு ஆ. நம்ம ஆத்துக்கு முன்னால எதுக்கு வந்திருக்கிற எதுக்கு வந்திருக்கீங்க ஏ. மணியும் குறிச்சி இருந்துங்க ஏ. ஏதோ ஜோசியம் பார்க்கணுங்களாமா சரி அதனால உங்க கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க தேனா பெருக்கிளி கையோட தான் பிறந்திருக்கிறேன் இல்ல கை கூடியா கூட்டிட்டு வர சொன்னாங்க சோசிகாரரு ஆமா. சோசியை பார்த்து சொல்லிக்கிறாங்க ஆமாங்க, ஆமாங்க. அப்படி சொல்லு நறுக்கு நடிச்சாப்புல அப்படித்தாங்க. சரி சரி இரு வாங்கினாரு சரிங்க ருக்கு என்னங்க கொண்டா கன்னிவாடியே கன்னிமாடி தாராபுரத்துக்கிட்ட போகணும் மோகனூர்கிட்ட அடியே கண்ணாடி நீ மூக்கு கண்ணாடியா ஆமா. அப்படி சொல்லுங்க அண்ணே ஏ, சரிங்க இந்த மாதிரி ஏய், இருக்கு. நம்மளுக்கு வேலை வந்துருச்சு வேலை வந்துருச்சா ஆமா. என்ன வேலை மணியன் குறிச்சி ஆளக்கூடிய மணி அபிஷேகமா அடி அல்லடி இல்ல கோயில் பூசைவோ மறிக்குழந்தாக்க ஒன்று கல்யாணமா அடியே மறிக்குழந்தாக்க ஒன்று ஆத்துக்கு வர சொல்லியிருக்கிறாங்க அங்க போனா தெரியும் என்ன ஜோலிங்கிறது அரவணை ஜமாத்திரம் பெரிய இடம் பெரிய ஆளு. இருக்கலாம் ஆமா அப்ப சட்டுனா போயிட்டு வந்துருங்க போயிட்டு வர்றேன் போயிட்டு வா நீ போயிட்டு வா பார்த்து பக்குவமா இரு. நான் தேனும் ஆமா நான் பக்குவமா இருக்கிற போயிட்டு வாங்க ஒட்டாள மாப்பிள கவுண்டர் போட்டா குடிக்கிறாங்க அவங்க புடிச்சுட்டே இருக்கிறாங்க பாரு நீங்க ஒன்னும் கவலைப்படாத போயிட்டு வாங்க அப்ப ஜோசியதானே அந்த வஞ்சாங்க ஏறலாம் எடுத்துக்கின்றதானே எங்க வராங்க இன்னும் வந்தோம் இளங்க சுவாமி வாங்க 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 ஒன்று வாங்க 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 கலந்தாங்க சுவாமி வாங்க என்று சொல்லி அங்கை பரிச வச்சு என்று சொல்லி வாரு பரிச வச்சு